जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். நாம் தற்போது பார்க்கக்கூடியது 12 ராசிக்கான வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதத்தில் ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 14ஆம் தேதி வரையில், ஆங்கில தேதி 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் தேதி பார்த்தீங்கன்னா 8லிருந்து 14 வரையில் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, பண்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது க்ளீன்னஸ், சுத்தமாக இருக்கணும், ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்கணும், எந்த இடத்துல இருந்தாலும் அதை ரொம்ப விரும்புவாங்க. இன்னொன்று அடுத்ததாக தனித்திருத்தல், தனியாக இருக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப விரும்புவாங்க. சுதந்திரமான நிலை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தனிநபர் உரிமை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உண்மையாக இருத்தல், சின்சியாரிட்டியாக இருப்பாங்க. ஸ்திரத்தன்மை உண்டு, ஸ்டெபிலிட்டி உண்டு. இது எல்லாமே அவங்களுக்கு உண்டு. நல்லொழுக்கம் எல்லாமே இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு. இதில் என்னென்ன, மற்றவர்களை அதிகம் நம்ப வேண்டாம். இதில் முக்கியமாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, மற்றவர்களை அதிகம் நம்ப வேண்டாம். அதே போல் உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாம். இன்றைக்கி என்ன செய்யணுமோ அன்றைக்கி அந்த வேலை எப்படியாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் முடிச்சிருங்க. அதே போல் தனித்து செயல்பட வேண்டாம். இந்த வடிவில் ஒரு படத்தை நான் ஒன்று சொல்லியிருக்கலடா, எங்கேயுமே தனித்து செயல்படாதான்னு, அந்த மாதிரி நீங்கள் போய் எங்கேயும் தனித்து செயல்பட வேண்டாம். கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இந்த ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். தனித்து செயல்பட வேண்டாம்னு அதில் சுவாமி சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய மற்ற பலன்கள்லாம் எப்படி இருக்கும், மற்ற ராசிகள்லாம் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இவங்க ராசிக்கு வருது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது தம்பதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உறவுகளில் அமைதி. ஒரு சிறிய பயணம் மகிழ்ச்சி தரும். ஒரு சிறிய பயணம் மகிழ்ச்சி தரும் அப்படின்னா பாண்டிச்சேரி போயிட்டு வர்றது கிடையாது, பக்கத்தில் வேறு எங்கேயாவது போயிட்டு வர்றது கிடையாது. சிறிய மகிழ்ச்சியாக, அதாவது ஒரு திருமணம் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைக்காக உங்களை கூப்பிடலாம். ஒரு பொண்ணு பார்த்துருக்கான் வா அப்படின்னு சொல்லி எதுக்காவது ஒரு விஷயங்களாக இருக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ நம்ம, அதாவது சில பேருக்கு என்னென்ன, ஒரு சிறிய பயணம் மகிழ்ச்சி தரணுன்னே அடுத்தது சாமி சொல்லிட்டாரு கிளம்பிடலாம் எங்கனாவது அப்படின்னு, பாண்டிச்சேரி அப்படி காரைக்காலும் கிளம்பிடக்கூடாது. உங்களுக்கு நல்ல விஷயமாக கூட சில விஷயங்கள் வரலாம். உங்களுக்கு பொண்ணு பார்த்துருக்கலாம், இல்லை உங்களுக்கு இப்போ பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்த்துருக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு மேம்படும், புத்தக வாசிப்பு அதிகரிக்கும், படிக்கிறது நல்லா அதிகரிக்கும். வாடகை செலவுகள் உயரும், சேமிப்பு குறையும், சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகள் தாமதமாக இருக்கும், தர்ம காரியங்கள் செய்யவும். விவாகரத்து வழக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது புதிய வழக்கறிஞரின் உதவியால் மாற்றம் ஏற்படும். இப்போ ஒரு கேஸ் நடந்துருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சில பேர் இந்த வழக்கறிஞர்களை மாற்றுவார்கள். சரி என்னடா இவ்வளோ நாள் இது தள்ளி போட்டுட்டே வந்துட்டோம், சரி அட்வொகேட், உங்களுக்கு அந்த டைம் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் அட்வொகேட் சில நம்ம மாற்றி பார்க்கலாமான்னு சொல்லி போய் சில பேர் மாற்றி பார்ப்பாங்க. அப்படி மாற்றும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய வழக்கறிஞரின் உதவியால் அவரின் உதவியால் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொத்து விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது வீடு வாங்க திட்டம் அமையும். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய யோசனைகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறையா பண்ணுங்கள், குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். குரு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட நல்லது. நெய் விளக்கு 2 விளக்கு ஏற்றுங்க. அதிர்ஷ்ட எண்கள் 5, 23 இதெல்லாம் நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள் நிறம், சிகப்பு நிறம், மெரூன் கலர், வெண்மையான நிறங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி பொறுத்தளவில். அடுத்ததாக கன்னிராசி பொறுத்தளவில் வேலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், தனியார் துறையில் வேலை பார்க்குறவர்களுக்கு வேலையெல்லாம் நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு யோகங்கள் சில பேருக்கு வரும். சில பேருக்கு தொழில் சம்பந்தமான மாற்றங்கள் வரும்.
ஒரு ஒரு தொழிலில் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு மாறுறதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அடுத்ததாக இந்த ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகங்கள், சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாரமாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல இதாக இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல், மனசங்கடங்கள் அதிகமாக இருக்குது. உறவினர்களால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சரியாயிடும். கடன் பிரச்சனைகள் தலை தூக்கும். இன்றைக்கி 1 லட்ச ரூபா கடன் வச்சுருக்கிறவங்களுக்கு இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 3 லட்ச ரூபா கடன் ஏறி போயிருக்குமே தவிர்த்து இறங்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு வெகு தூரம் இருப்பார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் விஷயங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சில விஷயங்களில் நடக்கும். வேலையில் கன்னிராசி பொறுத்தளவுக்கு வேலையில் சில பேர் வேலையில் இருப்பாங்க. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு 8 மாதமாகி 10 மாதம் ஆனாலும் வேலையை விட்டுட்டு என்னடா நம்மளுடைய கரியர் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கே, நமக்கு ஒன்றும் சரியாக வரலையே அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. கன்னிராசி பொறுத்தளவுக்கு டக்குன்னு அமையலை, 10 மாதம் ஆச்சு இன்னும் அமையலை. சில பேருக்கு வேலை அமையலை. சில பேருக்கு 6 மாதம் ஆச்சு இன்னும் வேலை அமையலை. உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வேலையில் இருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன வேலை எழுதி போகிறீங்க வரீங்க, கிடக்க போகிறதும் மெருக்க போகிறதுமா தான் இருக்கே தவிர வேலை ஒன்றும் சரியானபடி செட் ஆகலை. இருக்க கடனை, அதாவது ஒருத்தர் 3 மாதம் வேலை செய்யாமல் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த 3 மாதத்துக்கான கஷ்டங்கள் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், பெண்கள் பார்த்திங்கன்னா நண்பர்கள் இவங்க நமக்கு கூட தெரிஞ்சவங்க தானே, இவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தானே அப்படின்னு சொல்லி 10 லட்சம் இல்லை 15 லட்சம் பணத்தை கொடுத்து எதுவுமே எழுதி வாங்காமல் தன்னுடைய நகைகளை எல்லாமே வைத்து பணம் வாங்கி கொடுத்து இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க இருக்கக்கூடிய, அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கவனமாக இருங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடியவர், அஸ்தா நட்சத்திரம் கன்னிராசி, உத்தர நட்சத்திரம் கன்னிராசி, சித்திர நட்சத்திரம் கன்னிராசி. அஸ்தமாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிச்சிடுவாங்க, உத்தரம் கூட சமாளிச்சிடுவாங்க. ஆனால் இந்த சித்திர நட்சத்திரம் கன்னிராசி இருக்கே, இவங்க போராட்டம் பெரிய போராட்டமாக இருக்கும். எந்த விஷயமுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. எல்லா விஷயத்துலையும் போராடி பார்க்குறாங்க, வெறுத்து போயிட்டாங்க. அடப்போடா ஒன்றும் வேண்டாண்டா எனக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அவங்க. ரெண்டாவது, சன்னியாசம் போகாதது தான் பாக்கி, மித்ததெல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதோ சாப்பிட்றாங்க, போகிறாங்க, வராங்க, உடம்புல உயிர் இருக்கே தவிர இன்னும் சன்னியாசம் போகாது தான் பாக்கின்ற அளவுக்கு தான் இருக்குது சித்திர நட்சத்திரம் கன்னிராசி பொறுத்த அளவுக்கு. சொல் பேச்சு கேட்டால் தானே, சில நேரத்தில் சொல் பேச்சும் கேட்குறது கிடையாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த சித்திர நட்சத்திரம் கன்னிராசியில் இருப்போம், சில பேருக்கு அந்த பிடிவாத அடமெண்ட்டுங்கிறது நிறையா இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கிற வரைக்கும் பொறுமையாக தான் இருப்பாங்க. எப்படியாவது பண்ணிடணும், எப்படியாவது பொறுமையாக இருந்தாவது சில விஷயங்கள் சித்திர நட்சத்திரம் கன்னிராசி பொறுத்தளவுக்கு இருக்குது. கிடைச்ச வேலையை சில பேர் செஞ்சுட்டு பாதுகாப்பாக இருந்துருவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் மறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த கன்னிராசி பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். கூடியமான வரைக்கும் பெருமாள் கோவில் டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. அன்னதானம் வாங்கி கொடுங்க உங்கள் கையினால். அதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஒரு நூல் வாங்கி கொடுக்கறது, ஒரு நூல்னு ஒரு துணி வாங்கி கொடுக்கறது, இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு துணி வாங்கி கொடுக்கறது அவ்வளோ உங்களுக்கு நல்லது. நீங்கள் நினச்சதும் உங்களுக்கு நடக்கும். ஒரு சாதாரண ஒரு 4 முழ வேஷ்டி வாங்கி கொடுக்கலாம். யாராவது ரோட்டில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, உங்கள் கையினால சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரும். இந்த வருஷத்திலே உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ மகிழ்ச்சியோட, குதூகலத்தோடு நீங்கள் இருங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இறைவனுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. சுபம்.